தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவர் இயேசுவின் தாத்தா பாட்டிகளான புனித சுவைக்கின் புனித அன்னாள் திருவிழா. புனித அன்னம்மாளுக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் தூய்மையும் இரக்கமும் அனுக்கிரகமும் நிறைந்த புனித அன்னாளே, தேவ மாதாவின் தாயே, நீர் இறைவனால் எத்துணை அன்பு பெற்றிருக்கிறீர். நீர் கேட்கும் மன்றாட்டை அவர் தள்ளி போடுவதில்லை என்று அறிந்திருக்கிற நாங்கள் உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். உம்மால் உலகில் நடந்த புதுமைகளுக்கு கணக்கே இல்லையே. இறை அருளை தாராளமாக கொண்ட புனித அன்னையே, நாங்கள் மெய்யான தம்பதியராய் நடந்து வாய்க்காலோரத்தில் நடப்பட்ட மரம் போல குடும்ப வாழ்வில் நற்கனி தந்து எங்கள் துன்பங்களில் ஆறுதல் அடைந்து பொறுமை கொண்டு எங்களுக்கு ஆண்டவர் தந்த பிள்ளைகளை நன்னெறியில் நடத்தும் வரத்தை நாங்கள் அடைய செய்தருளும். எங்கள் குடும்ப வாழ்வில் ஒருமனப்பட்டு அண்டை வீட்டாரோடு நட்புறவில் வாழச் செய்தருளும். மரியாதையும் நற்பெயரும் ஒருமைப்பாடும் குடும்ப வாழ்வில் பயபக்தியும் ஒழுக்கமும் வணக்கமும் நாங்கள் பெற செய்தருளும். எங்கள் பிள்ளைகள் இறை அன்பை கூறவும் நாங்கள் அறிவிலும் தேவ ஆசீர்வாதத்திலும் உயரவும் செய்தருளும். அன்றாட உணவை நாங்கள் உட்கொண்டு பசாசினாலும் பொல்லாத மனிதராலும் நாங்கள் வெல்லப்படாதிருக்க எங்களுக்காக பரிந்து பேசியருளும். எங்கள் வீட்டையும் அதில் உள்ள யாவற்றையும் அக்கினிக்கும் வெள்ளத்திற்கும் திருடருக்கும் தப்பிவித்து காப்பாற்றிட ஆண்டவரை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நகரத்தை காக்காவிடில் சாமக்காரன் வீணாய் விழித்திருப்பான் அல்லவோ. தேவ பக்தியும் உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ள ஊழியர்களை நாங்கள் அடையவும் எங்கள் பிள்ளைகளுக்கு சரியான சேர்க்கை சேரவும் எங்களுக்காக மன்றாடும். எங்கள் உபத்திரங்கள் லேசாகவும் நாங்கள் நித்தியமானவைகளை விரும்பவும் எல்லா தீமைக்கும் வேறாகிய பண ஆசையில் இருந்து விட்டு விலகவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். மகா உன்னதமான வரப்பிரசாதங்களை அடைந்த புனித அன்னாளே, நாங்கள் தேவ வரத்துக்கு ஏங்கி நிற்க பண்ணியருளும். நாங்கள் தேவ காரியங்களை விரும்பி உயரிய பக்தியை கொண்டு வாழ வேண்டும். நன்மைகளெல்லாம் கொண்ட தேவனை நாங்கள் அண்டி அவரால் அருள் பெற்று உயர்வடைய எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி நூற்பிரிவு 13 ஆண்டவருடைய வார்த்தைகள் 16 முதல் 17 முடிய. உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. சிந்தனை: முதியவர்களை ஒருபோதும் மறக்கவோ அல்லது கைவிடவோ கூடாது. குடும்பங்களிலும் சமூகங்களிலும் அவர்களின் இருப்பு ஒரு விலைமதிப்பற்றது. ஏனென்றால் நாம் ஒரு பாரம்பரியத்தை பகிர்ந்து கொள்கிறோம் என்பதையும் அதன் வேர்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ள மக்களின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் என்பதையும் இது நமக்கு நினைவூட்டுகிறது. மரியாள் எலிசபெத்துக்கு செய்தது போல இளைஞர்கள் முதியோர்களின் இதயங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரவும் அவர்களின் அனுபவங்களிலிருந்து ஞானத்தை பெறவும் கடவுள் இன்று விரும்புகிறார். இருப்பினும் எல்லாவற்றிற்கும் மேலாக முதியவர்களை நாம் கைவிடக்கூடாது என்பது கடவுளின் விருப்பம். மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய உரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. எங்களை வாழ்வித்து மகிழும் எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். உமது மேலான மாட்சிமைக்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வும் வளமையும் செழிப்பும் உம்மிடம்தான் உள்ளது. வறண்டு போன பூமி வானத்தை நோக்கி தன் கண்களை பதித்து மேகத்தின் வருகைக்காக காத்திருப்பது போல இறைவாவுமுடைய இரக்கத்தையே சார்ந்து உமது கிருபையின் நாட்களுக்காக காத்திருக்கும் எங்களையும் கண்ணோக்கி பாரும். பார்வோன் இஸ்ரேலின் ஆண் வாரிசுகளை கொல்ல நினைத்த போது அவன் எவ்வளவு இஸ்ராயேல் மக்களை ஒடுக்க நினைத்தானோ அந்த அளவுக்கு இஸ்ரேலர்களின் எண்ணிக்கை கூடியது என்பதை விடுதலை பயண நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை இன்று ஒடுக்க நினைக்கும் அழிக்க நினைக்கும் பார்வோன்களின் கைகளில் இருந்து எங்களை தப்புவித்து எங்களையும் பழுகி பெருகச் செய்வீராக.
உலக மனிதர்கள் உடைத்து உருக்குலைத்த எங்கள் வாழ்வை உமது நீதியின் வலக்கரம் உருவாக்கி உருமாற்றுவதாக. எங்களின் இதயத்து மகிழ்வை இரட்டிப்பாக்கி முகத்தின் பொலிவை அழகு செய்வீராக. எந்த உழைப்புமின்றி செலவுமின்றி யாரோ ஒருவர் கடினப்பட்டு சம்பாதித்ததை கொள்ளையடித்து பங்கிடும்போது மனிதன் பெரும் மகிழ்ச்சியை உணர்கின்றான். அதேபோல எந்த செலவுமின்றி எந்த உழைப்புமின்றி நீரே விரும்பி உம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் கிருபையின் வரங்களை நாங்களும் பெற்று மகிழ்வோடு எங்கள் வாழ்வை வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் விசுவாசத்தின் வேர்களாக திகழும் எங்களின் தாத்தா பாட்டி மற்றும் ஞான பெற்றோர்களுக்காக உம்மிடத்தில் சிறப்பாக இன்று மன்றாடுகிறோம். முதுமையின் தனிமை, உடலின் சோர்வு, நோயின் பாதிப்பு என்று பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டு கலங்கி தவிக்கும் முதியவர்கள் இன்று சமூகத்தால் அடையாளம் காணப்படவும் அவர்களின் தன்னிகரற்ற உழைப்பினையும் அனுபவங்களையும் அங்கீகரிக்கவும் சமூகத்தில் குடும்பங்களில் முதியவர்களுக்கான மதிப்பும் மாண்பும் அன்பும் கிடைக்கவும் இன்று உதவி புரியும். இயேசுவே, இறைமகனாகிய நீர் உம்முடைய பெற்றோரின் குரலுக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து முன்மாதிரி காட்டியதைப் போல எங்கள் குடும்பங்களில் இருக்கும் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களுடைய இறை அனுபவங்களை எமதாக மாற்றிக்கொள்ள தூய ஆவியின் அருள்கொடைகளை அளவின்றி எம்மீது பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாத்தா பாட்டியினுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்கள் இல்லங்களில் இருக்கின்ற பெற்றோர்கள் முதியவர்கள் இவருடைய காலடிகளில் வீழ்ந்து அவர்களுடைய ஆசீரை, கடவுளின் அன்பை இன்று அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை கேட்கிறேன். நீங்களும் என்னை ஆசீர்வதித்து எனக்காக ஜெபிக்க உங்களிடத்தில் மன்றாடுகிறேன்.